ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நினைத்ததை நிறைவேற்றி வைக்கும் அற்புதமான விநாயகர் வழிபாடு. வாழ்வில் எப்படிப்பட்ட தடைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் அதை நீக்கக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவர் விநாயக பெருமான். இவர் வாழ்வில் உள்ள தீமைகள் அனைத்தையும் நீக்கி பக்தர்களின் வாழ்வில் மகிழ்ச்சியை தரக்கூடியவர். விநாயகரை வேண்டிக் கொண்டு அவருக்குரிய வழிபாட்டினையும் பரிகாரத்தையும் முறையாக மேற்கொண்டு வந்தால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. வேலை, படிப்பு, திருமணம் என அனைத்திலும் நாம் நினைத்தது நடக்க வேண்டும், நம்முடைய ஆசைகள் அனைத்தும் உடனடியாக நிறைவேற வேண்டும் என அனைவரும் விரும்புவதுண்டு. இதற்காக பல கோயில்களுக்கும் சென்று சிறப்பு பிரார்த்தனைகள் செய்து வழிபடுவது உண்டு. ஆனால் அனைவருக்கும் நினைத்தது அனைத்தும் நிறைவேறிவிடுவது கிடையாது. இதற்கு நம்முடைய மனதிலும் வீட்டிலும் நிறைந்திருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள்தான் காரணம். என்னதான் தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருந்தாலும் நாம் நினைக்கும் காரியம் நடக்குமா? நம்முடைய வேண்டுதலை கடவுள் நிறைவேற்றி வைப்பாரா? நாம் நினைத்தது நடக்காமல் போனால் என்ன செய்வது என பலவிதமான சந்தேகங்களும் மனதிற்குள் இருக்கத்தான் செய்யும். இந்த எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்களாக மாறி நம்முடைய வீட்டிலும் நிறைந்திருக்குமாம். நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறாமல் இதுவே தடுத்து விடுவாம். இது தவிர நம்முடைய கர்மாவும் நாம் நினைப்பதற்கு நேர்மாறாக அனைத்தும் நடப்பதற்கும் காரணமாக அமைந்துவிடும். வாழ்வில் ஏற்படும் தடைகள், துன்பங்களை போக்கக்கூடிய சக்தி படைத்தவர் விநாயக பெருமான் என்பது அனைவருக்கும் தெரியும். முழுமுதற் கடவுளாக இருக்கும் விநாயக பெருமானுக்கு சில எளிய வழிபாடுகளை தொடர்ந்து செய்து வந்தாலே நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுமாம். விநாயக பெருமான் எளிமையான கடவுள். இதனால் அவருக்கு செய்யும் வழிபாடுகளும் எளிமையாக இருக்கும். ஏதாவது ஒரு கிழமையில் விநாயகர் வழிபாட்டினை துவங்க வேண்டும். அதிலிருந்து சரியாக 7 நாட்கள் தொடர்ந்து தடையில்லாமல் இந்த வழிபாட்டினை செய்ய வேண்டும். வீட்டில் உள்ள விநாயகர் படம் அல்லது கோயிலில் உள்ள விநாயகருக்கு மஞ்சள் குங்குமம் படைத்து தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தின் திரியில் வெற்றிவேரையும் சேர்த்து திரித்து விளக்கேற்ற வேண்டும். வெற்றிவேர் அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கக்கூடியதாகும். நல்லெண்ணெய் ஊற்றி இந்த தீபத்தை ஏற்றி வைத்து விநாயகர் மூல மந்திரம் மற்றும் காயத்ரி மந்திரத்தை 11 முறை சொல்லி வழிபட வேண்டும். இந்த மந்திரங்களை சொல்லி விநாயகரின் காலடியில் சிறிது அருகம்புல்லை வைத்து வழிபட வேண்டும். தினமும் இந்த அருகம்புல்லை மாற்றிவிட்டு புதிய அருகம்புல் வைத்து வழிபட வேண்டும். நைவேத்தியமாக 2 ஏலக்காய் மற்றும் தண்ணீர் வைத்து வழிபட வேண்டும். ஏதாவது ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த வழிபாட்டினை தொடர்ந்து செய்து வந்தால் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் என்கிறார்கள் ஆன்மீக பெரியோர்கள்.